உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு தீபம் எடுத்தீங்கன்னா அந்த தீபத்தை சுற்றி ஒரு வெளிச்சம் இருக்கும். உள்ளே திரி அதை சுற்றி ஒரு ப்ளூ ஃப்ளேம் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுரும் ஒரு டார்க் வந்து ஆரஞ்சு வரும். அது 7 ரெயின்போ கலர்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஆரா. இந்த ஆரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலை சுற்றி கம்பல்சரி உண்டு, ஒரு பொருளுக்கு உண்டு, ஒரு ஜீவராசி எல்லாத்துக்கும் உண்டு. இறந்த உடலுக்கு மட்டும் இருக்காது. 7 சக்கராஸையும் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது? அப்படி ஆக்டிவேட் பண்றது மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? மேல்நிலைக்கு நம்மளால போக முடியும். நீங்க என்ன நினைக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு உண்டான காரணம் தான் சக்கராஸ் ஆக்டிவேஷன் பண்றது. சித்தர்கள் யோகிகள் பண்ண விஷயங்கள் இதுதான். அது சித்த நிலைக்கு போன நம்மளை முதல்ல ஒழுங்குபடுத்தி முதுகு தண்டு நேரா இருக்கணும். நேரா இருந்து நீங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சு மூச்சு காத்து மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை அறியாம உள்ளுக்குள்ள ஆறா வேலை செய்ய அதிகமா இருக்கும். உங்களை ஆறா வந்து அதிகமா இருக்கிற ரிப்ளேஷன் இருக்கும். இப்போ சித்தர் யோகிக்கலாம் புத்த பெருமான் வந்து அவரோட ஆறா 8 கிலோமீட்டர். அவர் 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஊர் ரொம்ப வறண்டு காஞ்சி கடந்துன்னா இருக்கிற மரம்லாம் பட்டு போன மரம்லாம் திருப்பி இலை துளிர் விட்டு பூ பூத்துரும். 8 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அவர் மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் ஆகுது வச்சுங்க. 2 மணி நேரத்துல இந்த அதிசயம் நடக்கும். ஆறா அதிகமா பார்க்க ஆரம்பிச்சு நான் மற்றவங்களை எடுத்துக்கலாம் பார்க்குற அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன், பிரபஞ்சம் கொடுத்துருக்கேன். இது கடவுளுக்கு இந்த நிமிஷத்துல நன்றி சொல்றேன். ஆறா மூலமா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம்? அதுவும் எப்படி நம்ம எதிர்காலத்தை கணிக்க முடியும்? அதுக்கு என்னென்னலாம் தேவை? நம்மளோட டிஎன்ஏ தேவை. நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட பிளட் எடுக்கலாம், நம்மளோட நகை இது எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா நம்ம சாலின் மட்டும் எடுத்து எச்சில் மட்டும் ஒரு டிராப் எடுத்து பட்ஸில் போட்டு அதை உங்க ஆறா ஸ்கேன் பண்ணினா உங்களை அந்த ஈரத்தன்மை நீங்க எங்க இருக்குன்னு காட்டும். மொபைல் போன் வச்சிருக்க யாருக்குமே ஆறா வேலை செய்யாது. மொபைல் போன் நீங்க தனியா வச்சீங்கன்னா தான் உங்களோட ஆறா வேலை செய்யும். ஏன்னா அது ஐ பவர். எல்லாமே நீங்க இறந்து போனவங்கள விஷயம் கூட இதுல தெரிஞ்சிடும் ஆறால. உங்க முன்னோர்கள் யாரும் இறந்துருக்காங்க, அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க கூட இதுல தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்களோட விட சாபங்கள் இருந்தா தெரியும். ஆனா ஆறால மட்டும் 100% உங்க உடலுக்கும் உங்க மனசுக்கு ஏத்தன கல் கண்டிப்பா 100% கொடுக்க முடியும். நீங்க கொடுக்கற ஜாதக ரீதியா நானே எடுத்து கொடுத்தாலும் அது வந்து இவங்க ஆறால பாத்தீங்கன்னா மைனஸா இருக்கும். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஆரா மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் வினோத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். சார், பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்லை வாஸ்து சம்பந்தம், மாந்திரிகம், தாந்திரிகம், இது எல்லாத்த பற்றியுமே நான் ஒரு சந்தேகங்கள் அதெல்லாமே இருக்கணும், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறா. ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? முதல்ல ஆறானா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சார். கண்டிப்பாக. முதல்ல ஆறானா நம்மளோட ஒளிவட்டம், நம்ம உடம்போட ரிஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடிய நம்ம தேகத்தோட வெளிச்சம் தான் ஆறா. இப்போ சூரிய வெளிச்சம் ஒரு மாதிரி, ஒரு தீபம் எடுத்தீங்கன்னா அந்த தீபத்தை சுற்றி ஒரு வெளிச்சம் இருக்கும். உள்ளே திரி அதை சுற்றி ஒரு ப்ளூ ஃப்ளேம் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுரும் ஒரு டார்க் வந்து ஆரஞ்சு வரும். அது 7 ரெயின்போ கலர்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஆறா. இந்த ஆறா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலை சுற்றி கம்பல்சரி உண்டு, ஒரு பொருளுக்கு உண்டு, ஒரு ஜீவராசி எல்லாத்துக்கும் உண்டு. இறந்த உடலுக்கு மட்டும் இருக்காது. இது ஆறாவோட தன்மை. வானத்தோட வானவில் நம்ம பார்க்கறோம்ல, இந்த மழை பெய்யும் வெய்யும் கிளம்ப 7 வண்ண கலர் வரும். நம்ம உடல்லையும் அந்த கலர் உண்டு. இப்போ அதுதான் நம்ம 7 சக்கராஸ்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகா, விசுத்தி, ஆகனா, சகசரா. இந்த 6 சக்கரம் வேலை செய்யும். சகசரா சக்கரம் மட்டும் காஸ்மிக் எனர்ஜி நம்மளோட இணைஞ்சாதான் நமக்கு வேலை செய்யும். சார், அதே மாதிரி இந்த 7 சக்கராஸையும் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது? அப்படி ஆக்டிவேட் பண்றது மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? மேல்நிலைக்கு நம்மளால போக முடியும். நீங்க என்ன நினைக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு உண்டான காரணம் தான் சக்கராஸ் ஆக்டிவேஷன் பண்றது. சித்தர்கள் யோகிகள் பண்ண விஷயங்கள் இதுதான். தவக்கோலத்துல என்ன பண்ணா அவங்களோட சக்கராஸை வந்து ஒழுங்குபடுத்தினாங்க. இப்ப நம்ம தினமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சக்கராஸ் வேலை செய்யும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் வேலை செய்யும். அநாதகம் வேலை செய்யும். ஏன்னா இந்த மூலாதாரன்றது நம்மளோட போக்கு வெளியே உடம்புல இருந்து கழுவி கழியணும். சுவாதிஷ்டானன்றது நம்ம வயிறு ஜீரணம் ஆகணும். மணிப்புரகன்றது நம்மளோட ராஜ உறுப்பு சொல்ல லிவர் இதெல்லாம் கிட்னிலாம் வேலை செய்யணும். அநாதகம் சொல்லக்கூட நம்ம ஆர்ட். விசுத்தின்னு சொன்னா நம்ம குடிக்கிற தண்ணி இறங்குற இடம். அப்போ ஆகனான்றது நம்மளோட வாய், நெத்தி. சகசரா மேல நம்ம உச்சிக்கு மேல இருக்கிற ஒரு இங்க நம்மளோட தலைக்கு மேல பிரபஞ்ச ஆற்றல் இருந்து உள்ள வர விஷயம். அப்ப பிரபஞ்ச ஆற்றல் வந்து இந்த
விஷயம் உடம்புக்குள்ள ஒரு ஹியூமன் பாடியாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற ஜீவராசியாக இருந்தாலும் சரி அதை ஆட்கொண்டாதான் அதை வந்து நம்ம சித்த நிலைக்கு போக முடியும். அது சித்த நிலைக்கு போனால் நம்மளை முதல்ல ஒழுங்குபடுத்தி முதுகு தண்டு நேராக இருக்கணும். நேராக இருந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்து மூச்சு காற்று மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை அறியாமல் உள்ளுக்குள்ளே ஆறா வேலை செய்ய அதிகமாக இருக்கும். உங்களை ஆறா வந்து அதிகமாக இருக்கிற ரிப்ளேஷன் இருக்கும். இப்போ சித்தர் யோகிக்கலாம் இப்போ இதுக்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா புத்த பெருமான் வந்து அவரோட ஆறா 8 கிலோமீட்டர். அவர் 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊர் ரொம்ப வறண்டு காஞ்சி கடந்துன்னா இருக்கிற மரம்லாம் பட்டு போன மரம்லாம் திருப்பி இலை துளிர் விட்டு பூ பூத்துரும். 8 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அவர் மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் ஆகுது வச்சுங்க. 2 மணி நேரத்துல இந்த அதிசயம் நடக்கும். இது ஆறாவுடைய பெரிய சூட்சமம். பிரபஞ்ச ஆற்றல் நம்ம பூமிக்கு எது இப்போ ஆறா நம்ம ஒழுங்கா வச்சுட்டா பிரபஞ்சத்துல நம்ம கேட்கிற விஷயம் எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த சூட்சும ரகசியத்தை யாரா ஒருத்தர் கடைப்பிடிச்சி அதை பிடிக்கிறாங்களோ ஆறாவுடைய ரகசியம் நம்ம ஜென்ரலா சொல்றோம். பிரபஞ்ச ஆற்றலோட ரகசியத்தை நம்ம கேட்ச் பண்ணணும். இது அதிகமா பண்ண நீங்க பாத்தீங்கன்னா நம்மள ஒருநிலைப்படுத்திக்கும், என்ன நடக்குதுன்ற முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்க கெட்ட எனர்ஜி எதுவும் நம்மள உள்ள அண்டாது. இப்போ நம்மளுடைய ஆறா ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் பட்சத்துல அது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்கும்? நம்மளால ஈஸியா வந்து எதிர்காலத்தை கணிக்க முடியுமா, இல்ல நம்மளோட எதிர்காலம் மட்டும்தான் கணிக்க முடியுமா? மற்றவர்களுடைய எதிர்காலம், நம்மளோட எதிர்காலத்தையும் கணிக்கலாம், மற்றவங்களோட எதிர்காலத்தையும் கணிக்கலாம். இப்போ ஆறா அதிகமா பார்க்க ஆரம்பிச்சு நான் மற்றவங்களை எதிர்காலம் பார்க்குற அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன், பிரபஞ்சம் கொடுத்துருக்கேன். இது கடவுளுக்கு இந்த நிமிஷத்துல நன்றி சொல்றேன். முதல்ல என்ன ஷெல்ஃபா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு அதிகப்படியாகும் போது தான் அடுத்தவங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது என்ன வெறும் ஒரு ஆறா உங்களுக்கு இருக்குங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கான ஆராய்ச்சி இறங்கணும். அது இறங்க பார்த்தா அப்போ அதுலேருந்து காப்பர்லேருந்து எனர்ஜி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். பிரபஞ்ச ஆற்றில் அதிகமாக வந்து மின்காந்த அலைகளை செயல்படுத்துறது காப்பர் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த காப்பர் வச்சு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மிஷின் காமிச்சிருப்பேன் முன்ன. அப்போ அந்த மிஷினை வச்சு நம்ம வந்து ஒரு காப்பர் பார்க்கலாம். ஏன்னா ஆறாவுக்கு வந்து உருவம் வந்து டிஜிட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆறா உருவத்தை பார்த்துலாம். என் மொபைல்ல ஒரு ஆப் இருக்கு, அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறா எவ்வளவு வேலை செய்யும் தெரிஞ்சிடும். நம்மள சுத்தி எதனா மைனஸ் இருந்தா கூட அதுல தெரிஞ்சிடும், எது பிளஸ் எது மைனஸ் கூட அதை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட ஆறாவை திருப்பி நீங்க ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய மரங்களை பார்க்கலாம். கோயிலோட தலைவிருட்சம் நம்ம சொல்றோம். அந்த தலைவிருட்சம் எதுக்கு வச்சாங்க? அந்த கோவில்ல அந்த மரத்துக்கு புத்தருக்கு போதி மடத்துல வந்து அவருக்கு தவம் கிடைச்சி ஞானம் கிடைச்சிது. ஒரு கோவிலுக்கும் அந்த மரம் தலைவிரிச்சுன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அந்த மரம் தான் அந்த காலத்துல குலதெய்வம் சுவாமியா இருந்தது. அதுதான். அப்புறம் அது கீழே வந்து ஒரு கல் வச்சு வழிபட்டாங்க. அந்த கல்லு வழிபட்டோடனே அந்த கல்லுக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குன்றத ஒரு உருவத்தை கொடுத்தாங்க. அந்த உருவம் வந்து நனையக்கூடாதுன்றதால ஒரு கோபுரம் கட்டினாங்க. அந்த கோபுரத்துக்கு ஒரு காஸ்மிக் எனர்ஜி வேணுன்றதுனால ஒரு கலசத்தை வச்சாங்க. இப்படிதான் கோவில்லாம் வளர்ந்தது. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10000 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா கோவில்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்தது தான். இப்போ 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுலாம் எதுவுமே இல்லை, சூரிய சந்திரன் மட்டும் தான் கடவுளை வழிபட்டாங்க. அப்போ வெறும் அந்த வெளிச்சம் தான் ஆறாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம ஜோதிடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிரகங்கள் வச்சு நமக்கான விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்றது ஒரு வகை. ஆறாம் மூலமா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம், அதுவும் எப்படி நம்ம எதிர்காலத்தை கணிக்க முடியும், அதுக்கு என்னென்னலாம் தேவை? ஆறாவுக்கு தேவையான ஒரே விஷயம்தான் நம்மளோட டிஎன்ஏ தேவை. நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட பிளட் எடுக்கலாம், நம்மளோட நகை இது எடுத்துக்கலாம், நம்மளோட சாலின் எச்சில் எடுத்துக்கலாம், நம்ம எலும்பு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஆறாவா சம்மந்தப்பட்டது. சாதாரணமாக பார்த்து செக் பண்ணி லேப்ல கொடுத்து செக் பண்ணுறது. அது இல்லைன்னா நம்ம சாலின் மட்டும் எடுத்து எச்சில் மட்டும் ஒரு ட்ராப் எடுத்து பட்ஸில் போட்டு அதை உங்கள் ஆறா ஸ்கேன் பண்ணினா உங்களை அந்த ஈரத்தன்மை நீங்கள் எங்கே இருக்குன்னு காட்டும். அதை வச்சு உங்கள் ஆறாவை செக் பண்ணலாம். மொபைல் ஃபோன் வச்சிருக்க யாருக்குமே ஆறா வேலை செய்யாது. மொபைல் ஃபோன் நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா தான் உங்களோட ஆறா வேலை செய்யும். ஏன்னா அது ஹை பவர். இப்போ வந்து 5G வரைக்கும் வந்தாச்சு. வந்த உடனே நம்மளோட ரேடியேஷன் வந்து மூளையோட கண்ட்ரோல் பண்ணிடும். நமக்கு வந்து ஆகனால இருந்து தான் வந்து உள்ள சகசரால இருந்து ஆகனா வந்து தான் வந்து நம்ம வேலை செய்யுது உடம்பு எல்லாமே மூளையில இருந்தா. அப்போ மூளையில உற்பத்தி ஆகிற ரசாயனத்தை கண்ட்ரோல் பண்றது அந்த காந்தாலை. அந்த காந்தாலையை கண்ட்ரோல் பண்றது இந்த மொபைல். ஹை ஸ்பீடு. இப்போ இந்த வித்தின் செகண்ட் நம்ம அமெரிக்கா பேசுறோம், ஐரோப்பா பேசுறோம். அப்படி பேசும்போது அந்த ஸ்பீடு அளவுக்கு மின்காந்தாலே அது வேலை செய்யுது. இப்போ நம்மளோட ஆறாவை வந்து அதை கட் பண்ணிட்டு தான் அது வேலை செய்யும். ஏன்னா நம்மளோட 100% 1000 மடங்கு 2000 மடங்கு அதிகமான பவர் மொபைல் ஃபோன். அப்போ மொபைல் ரேடியேஷன் எல்லாருமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். இதை ஒட்டிட்டு இல்லாமல் நம்ம ஆறாவை நம்ம ரைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா நீங்க ஜாதக ரீதியாக கேட்டீங்கன்னா நவரத்னங்களை கண்டுபிடிச்சு அந்த ஆறாக்குன்னு மேட்ச் பண்ணி போடலாம். அதே ஆறாவை மேட்ச் பண்ணி வேல்டு கிறிஸ்டல் இருந்து நிறைய எடுத்து போடலாம். வேல்டு கிறிஸ்டல்லாம் வால்யூம் 1, 1, 2, 3 வந்துடுச்சு. இப்போ பல லட்சக்கணக்கான கல்லுக்கெல்லாம் வந்துடுச்சு. அந்த கல் எந்த கிறிஸ்டல்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கோயில் நம்ம சொன்ன மாதிரி தலைவிருட்சம் சொல்லக்கூடிய மரங்களை வந்து 27 நட்சத்திர மரங்கள்
108 நட்சத்திர பாதங்களோட மரங்கள் இது சம்பந்தமான மரங்களை கண்டுபிடிச்சு அந்த மரத்தை உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். சரி அதுதான் இல்லை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க போற ட்ரெஸ் கோட உங்களுக்கு கலரா எடுத்து கொடுத்துடலாம். இது போட்டா உங்களுக்கு பிளஸ், இது போட்டா மைனஸ். நீங்க ட்ரை கூட பண்ணி பார்த்துக்கலாம். அதை லக்கி கலர் லக்கி ஆமா அது மாதிரி அது அறாவுடைய நேச்சுரலா தானே. நீங்க ஜாதகம் பார்க்கல, நான் எதுவுமே போடல, எனக்கு எதுவுமே வேணாங்க, எனக்கு அதான் நம்பிக்கையே கிடையாது அப்படின்றவங்க கூட நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் அதெல்லாம் எதுவுமே வேணாம் மேடம். நீங்க பிறந்த தேதி நட்சத்திரம் ஜாதகம் இது எதுக்குமே ஆறாக தேவையில்லை. ஆறாவை பொறுத்த வரைக்கும் தனி. இன்னொரு விஷயம், ஆறாலே நாங்கள் ஜாதகம்லாம் கணிச்சிருக்கோம். அது டைம் இல்லை அது ஒரு நாள் சொல்றதுக்கு. ஆறாலே நீங்க வந்து இந்த நிமிஷம் ஆறா பார்த்துட்டு என்ன பிரச்சனை வருதுன்ற நம்ம பார்த்துடலாம். பிரசன்ன முறையாகவும் இது பயன்படுத்தலாம். நீங்க வாழ்க்கையில எந்த கேள்வி கேட்டாலும் இதுல தெரியும். குலதெய்வம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஹெல்த் முதல் செஞ்சுக்கலாம். நம்ம ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா நம்மளோட பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யும். பிரெயினை கண்ட்ரோல் பண்றது மொபைல் ரேடியேஷன் ஸ்டிக்கர் ஓட்டினா நம்ம பிரெயின் நல்லா வேலை செய்யும். அப்போ ஹெல்த் நல்லா இருந்தா பிரெயின் கரெக்டா வேலை செய்யணும். வெல்த் நல்லா இருக்கும். அப்போ சந்தோஷம் அதிகமா வந்ததுன்னா உங்களுக்கு வருமானம் வந்துடும். வருமானம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம், அதை சேகரிக்கிற வருமானம் பார்க்கணும். நம்ம அது வரும்போது அதை விட்டுட்டோம்னா கஷ்டம். அதை சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சார் அதே மாதிரி இப்போ ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது கிரக சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் நம்ம பண்றது உண்டு. கண்டிப்பா. அதே மாதிரி ஆறாலையும் பரிகாரம் 100% உண்டு. ஆறாலையும் வந்து என்ன மாதிரியான பரிகாரம் எல்லாமே நீங்க இறந்து போனவங்கள விஷயம் கூட இதுல தெரிஞ்சிடும். ஆறால உங்க முன்னோர்கள் யாராவது இறந்துருக்காங்க, அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க கூட இதுல தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்களோட விட சாபங்கள் இருந்தா தெரியும். குலதெய்வம் இவங்க தொலைச்சிட்டு வேற குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. எனக்கு முருகர் குலதெய்வம், பெருமாள் குலதெய்வம். பெருமாளும் முருகர் குலதெய்வம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவங்களும் நிறைய பேர் இப்ப சொல்ற விஷயம் முருகர் வந்து குலதெய்வத்துல இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே. இல்ல இருக்காங்க, குலதெய்வம் எங்களுக்கு முருகனா அவங்க வழிபாடு பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா முருகர் வந்து குலதெய்வ லிஸ்ட்ல இருக்க மாட்டாரு. ஆமா, ஏன்னா வந்து இப்போ பச்சையம்மன் ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து மனித ரூபத்துல இருந்தாங்க. இப்போ மனித ரூபத்தில் இருக்கும்போது அவங்க வரும்போது வம்சாவழியில குழந்தை கூட தவம் பண்ணவங்க அவங்களோட வம்சாவழியில நம்ம வந்திருக்கோம். இப்போ முன்னேஸ்வரம்லாம் வந்து நம்ம காவல் தெய்வமா நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பாங்க சாமிக்கு துணைக்கு. இப்போ அவங்கெல்லாம் வந்து குலதெய்வம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால வந்து இப்போ இந்த ஆறாக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம், வீட்டோட காந்த சக்தி கண்டுபிடிக்கலாம். இப்போ வாஸ்து வந்து நாங்க பாக்குறோம், வாஸ்து மேல பாக்குறோம். ஆனா அதை கூட நான் முக்கியமா பார்க்கணும், பூமியோட காந்த சக்தி பார்ப்போம். ஜியோபதிக் ட்ரஸ்ட் லைன் சொல்லணும், நெட்ல போட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம். வீட்டோட பூமியோட காந்த சக்தின்றது. பூமியோட காந்த சக்தி என்னன்னா இந்த பூமியில ஒரு மின்னல் உற்பத்தி ஆகும். வானத்துல நம்ம எப்படி பூமி மின்னல் உற்பத்தி ஆகுதோ மேக வசீகரத்துல, இந்த பூமியில எங்க காந்த சக்தி இருக்குதோ அந்த வசீகர மின்னலோட தாக்கம் இந்த பூமியில எங்கதான் வந்து விழும். அந்த வசீகர தன்மை இந்த பூமிக்கு உண்டு. இது ஃபீமேல், அது மேல். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மின்னல் வர இடத்துல மனுஷன் வாழ முடியுங்களா? முடியாது. அப்போ அவங்களோட மூளையோட திறனை குறைச்சிரும். இப்போ ஒரு வீடு கட்டி நல்லா இருப்பாங்க, ஒரு 7-8 வருஷம் போச்சு, இல்லைன்னு தெரியல பிளட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னுவாங்க, கேன்சர் எஃபெக்ட் இருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது காரணம் பார்த்தா அந்த பூமியோட காந்த சக்தி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் தங்கவே தங்காது. கருக்கலைப்புன்ற பிரச்சனைகள்லாம் அந்த வீட்டில் இருக்கும். கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறது தனித்தனியாக பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே தாக்குறது எதுனா ஐ பவரா அந்த மொபைல் ரேடியேஷன் மாதிரி பூமியோட ரேடியேஷன். இது வந்து தான் பிரச்சனைகள், பேச்சு மாறும், நீங்க என்ன சொல்றதுனா கேட்கறது, இதெல்லாம் வந்து பூமியோட காந்த சக்தி தான். பூமியோட காந்த சக்தியை கண்டுபிடிச்சு அதுக்கு மெடிசன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடு சப்தமாயிடும், நிசப்தமா இருக்கும். சார் அதே மாதிரி இப்ப 6ஆம் மூலம் இறந்தவர்களுடன் நம்மளால பேச முடியுமா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா? தாராளமா பேசலாம். பட் ஆனா அதை நம்ம ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கிறது இல்லை. ஓகே. ஒரு சிலர் பார்த்தும்போது கண்டிப்பா வந்திருக்கு, அவங்க கிட்ட பேச முடியும், அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கூட நாங்க கேட்டிருக்கோம். பட் அது என்னன்னா அதை சார்ந்து நிறைய விஷயம் போயிடும் எங்களுக்கு ஆறா. ஸோ அதனால அது ரொம்ப நாங்க அது முக்கியத்துவம் கொடுக்கல, ரொம்ப ரேர் அதை பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பார்க்கறது இல்லை. ஆனா கண்டிப்பா பேசலாம். அவங்க கிட்ட உண்டான விஷயம் கேள்வி பதில். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், நீங்க ஏன் அந்த இடத்துல இறந்துட்டீங்க? இப்போ ஒருத்தவங்க வந்து அவர் கணவர் வந்து இறந்துட்டாரு, அந்த லேடி வந்து எங்க கிட்ட கேட்குறாங்க, அவர் எதனால இறந்தாரு, எதனா கடன் பிரச்சனையா, எதனா எதுன்னு தெரியல, அவர் இறந்துட்டாரு, எனக்கு அது மட்டும். ஏன்னா அவங்களுக்கு ஆறா பக்கமா அவர் வந்து நிக்கிறாரு. ஸோ அதை வந்து நாங்க எங்களுக்கு உணருது. இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிறாங்களா இல்லை, ஏன்னா உடனே இறந்துட்டாங்களா உங்களுக்கு டைரக்டா கேட்க முடியாது. அவங்க இருக்காங்களா, இங்க இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்களா, இல்ல சார் அவர் காலம் போயிட்டாரு, இல்லை அது கொஞ்சம் தெரிய வருது, அதனால தான் உங்களை கேட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க.
இந்த சைடு அவர் பக்கம் வந்து 6 டிகிரி திரும்பிடுச்சு. இவங்க கேட்குற கேள்வி, அவரை நான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு அவர் இறந்தது எனக்கு தெரியலங்க, எதனால் இறந்தா தெரியல, நீங்கள் கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ ஆங்கிங் பண்ணி அவர் இறந்துருக்காரு. அப்புறம் இல்லைங்க பிளட்டு வராமல் அவர் இறந்துருக்காருன்னு. ஆமாம் அப்படின்னாங்க. இது மாதிரி விஷயம், அவர் எதனால் இறந்தார், என்ன விஷயம், சொல்ல முடியாத ஒரு உடலுக்குள்ள அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால அவர் இறந்துருக்காரு அப்படின்றத அப்போ சொன்னோம். அவங்க சொன்னாங்க அப்புறம் ஆமாங்க அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது அவருக்கு, ஸோ அதனால அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. இது கூட கண்டுபிடிக்கல. பட் ஆனால் அதே வந்து நாங்கள் முழுசாக பார்க்க முடியாது. வந்தா சொல்லலாம், ஏன்னா அதே கான்செப்ட்னா அது மாந்திரிக லைன்ல போயிடும். அதனால நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கறது இல்லை. ஆனால் குலதெய்வ வழிபாட்டில் அது கண்டிப்பாக நிறைய வரும். குலதெய்வ வழிபாட்டில் இவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் வேற சாமி உணர்த்துறது வேற விஷயம் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லா சாமியோட பேர் சொல்லுவோம். இப்போ ஆறா பார்க்கும்போது இப்போ வந்து ஜென்ரலாக மாரியம்மன் வச்சுக்கணும். மாரியம்மன், முத்து மாரியம்மன், கோலவழி அம்மன், பத்திரகாளி அம்மன், யார் நீங்கள் அவங்களுக்கு குலதெய்வமாக வரீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா சாமியும் வந்து நாங்கள் மனசில் தியானம் பண்ணிட்டு இப்போ அதை நாங்கள் ஆறால கேட்டுட்டு வருவோம். இந்த டிகிரி எந்த பக்கம் திரும்புது அப்படின்றது அதை பார்ப்போம். அதை சார்ந்த பேரை முதல்ல எடுப்போம். அதுல இருந்து அப்புறம் ஒரு 10 பேர் என்ன செலக்ட் பண்ணி அதை கேட்போம். அதை கேட்ட பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஊர்ல எதனா அந்த மாதிரி சாமி இருக்கா. அப்போ கேட்டவங்க சொல்லலாம், ஆமாங்க எங்கள் வீட்டில் கோலவழி அம்மன் சொல்லிட்டு எங்கள் ஊரில் வச்சு வழிபட்டுருந்தாங்க, எங்கள் தாத்தா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. சரிங்க, அது ஏரிக்கரை பக்கத்தில் எதனா இவங்களுக்கு தெரியலன்னா கூட அந்த ஒரு அடையாளம் அதில் கிடைக்கும். அந்த குளத்துக்கு பக்கத்தில் மரம் இருக்குங்க, அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த சாமி ஒரு கல்லை வச்சு வழிபட்டுருக்காங்க, அது ஆமாவான். ஆமாம் கன்ஃபார்ம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்து கொடுத்து இப்போ போன மாதம் ஒருத்தர் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கோவிலில் போய் பார்த்துட்டு வந்தார். அங்கே எங்களுக்கு கல் வச்சிருக்கேன், உள்ள மரத்துக்கு பின்னாடி வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னாரு. எங்கள் ஆஃபீஸ் கீழே இருக்கார் ஒரு வீடு, அவர் சொல்லி அவர் சிவனடியார் சொன்னோம். அதனால் அவர் போய் பார்த்துட்டு அந்த குலதெய்வம் இருக்குன்னு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேப்ப மரத்துக்கு கீழே இருக்குது, அதுக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த முன்னோர்கள் ஒரு கல் வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா அது குலதெய்வம் வழிபாட்டு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுதான் உண்மையான விஷயம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஆராக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிறிஸ்டல் தான் போடணுமா, ஏன்னா ராசி கற்கள் அந்த மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அதை? மேடம் இப்போ ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ ஜாதக ரீதியாக கொஞ்சம் பேசி அப்போ ஆராக்கு போகும். இப்போ ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகமும் ஒரே இடத்துல நம்மளுக்கு இருக்க மேட்சா. ஒரு சாதகமாக ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் பாதகமாக இருப்பார், இன்னொரு நடுநிலையாக இருக்கும் ஒரு கிரகம். இப்போ எல்லா கிரகத்தையும் நம்ம சேர்த்து ஒரு நவரத்னமாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ போட்டோன்னா உங்களுக்கு ஒருத்தர் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு, மீதி 8 பேருமே 2 பேர் மிடில் இருக்காரு, 5 பேர் வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்காங்க, 6 பேர். அப்போ நீங்கள் யார் 6 பேர்கிட்ட சண்டை போடுவீங்களா, ஒருத்தர்கிட்ட நன்மை சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ ஒருத்தருமே இல்லை. இப்போ அதான் ஆறால பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்து கிடச்சிடும். உங்களுக்கு ஒன்றா இந்த ஹியூமன் பாடிக்கு என்னன்னா பிரபஞ்ச ஆற்றல் என்ன கொடுத்துருக்கு, ஜாதக ரீதியாக இல்லை, ஜாதக ரீதிக்கு மேலே நம்ம போய்டுறோம். பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்கு நீங்கள் லைவாக அதை பார்க்கலாம். இந்த கல் கொடுத்து நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் ஒரு 10 அடி தள்ளி போங்க. நார்மலாக ஒரு மனுஷாலுக்கும் ஒரு 3 அடி 3 அடி தான் ஆறா இருக்கும். இப்போ அந்த ஒரு கல்லை கொடுத்து பார்ப்போம். எனக்கு நவரத்ன நம்பிக்கை இல்லை, கிறிஸ்டல் போயிடலாம். இல்லை எனக்கு அது கூட இல்லைன்னா மூலிகை நிறைய வச்சுருக்கோம், மூலிகை கொடுக்குறோம். அதுவும் இல்லை எனக்கு மரம் இஷ்டமாக இருக்கு, அந்த மரம் கொடுக்குறோம், உங்கள் வீட்டில் அந்த மரத்தை கூட வச்சுங்கன்னு சொல்லிவிடுவோம். இப்போ மூலிகைன்னா அது என்னது சார்? நிறைய மூலிகை இருக்கு. சாதா சென்னாயூர் இருக்கு, கொடி இருக்கு, கருவேப்பிலை வருது. ஒருத்தவங்களுக்கு ஆறாக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஆறாக்கு ஏற்ற மாதிரி புதினா கூட வந்திருக்கு ஒரு சிலருக்கு. சாதா புதினா தழை இருக்கு பார்த்தீங்களா, அது கூட அவங்க ஆறாக்கு இருக்கு. சார் 2 புதினா மட்டும் தினமும் சாப்பிட்டு போங்க, புதினாவோட வேறு இருந்ததுன்னா கட் பண்ணி பாக்கெட்ல வச்சுன்னு போங்கன்னு சொல்லி அது சொல்லிருக்கேன். கத்தாழை வரும், அருகம்புல் எடுத்துன்னு போவாங்க, வெள்ளருக்கு வந்திருக்கு, வில்வம் வரும், பலாமரம் வரும், மாமரம் வரும், எது வேணா வரும், ஜாதிக்கா மரம் வரும், இழுப்ப மரம் வந்திருக்கு, தேவதாரி வரும். எந்த மரம் வருதோ அந்த மரத்தை அவங்களுக்கு கண்டுபிடிச்சு அதை சொல்லலாம். அந்த மரத்தோட சும்மா ஒரு சருகு, அது கொஞ்சம் முறையா வந்து இந்த மூலிகை காப்பு கட்டி தரவங்க நமக்கு அந்த மலை தேசத்துலேருந்து கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து அதை வாங்கி முறையா பூஜை பண்ணி அதை அவங்களுக்கு கொடுக்குறோம் வழிபாடுக்கு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிடுவோம்னு சொல்லணும். கண்டுபிடிச்சி கொடுங்க, எங்கள் பொறுப்பு. நம்பிக்கைப்படும் போது உங்களுக்கு எங்கெங்க விருப்பப்படுதோ வாங்கிடுங்க, அவ்வளோதான். எதையுமே வந்து இதை செஞ்சவன்ற கட்டாயத்துக்கு எப்பவுமே பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஜாதக ரீதியாக நம்மளுடைய கிறிஸ்டலோ நவரத்ன கல்லோ போடுறது அப்படிங்கிறது விசேஷமா, இல்லை வந்து நம்ம ஆறா வச்சு போடுறதுங்கிறது விசேஷமா? ஆறா வச்சு போடுறது தான் விசேஷம். உண்மைத்தன்மை 100% இருக்கும். ஏன் காரணம் சொன்னால், இப்போ நானும் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் என்னோட முன்னோர்கள்கிட்ட நான் கேட்ட கேள்வி சின்ன வயசுல தான் கேட்டேன். இப்போ எங்களது பாரம்பரியத்தில் ஜெம்மாலஜி எங்களுக்கு கூட வந்தது. நான் ஒரு 5-6 வயசுலேருந்து ஜெம்மு கூட இருந்துட்டு இருக்கேன். ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே இப்போ சும்மா இருக்கும் அந்த கல்லில் சைஸ் போர்க்குங்கன்னு சொல்லுவாங்க.
அப்படிதான் நாங்கள் ஜெம்ல பழக்கப்பட்டது. ம். எங்கள் பெரியவங்க கிட்ட கேட்ட விஷயம்னா, இப்போ இந்த ராசி மேஷ ராசியா, அப்போ பவழம் போட்டுக்க சொல்லு, ஒரு 5 கேரட் பவழம் எடுத்து கொடுப்பா அவனுக்கு, போட்டுட்டு ஒரு மோரை செஞ்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த லக்னத்துக்கு உண்டான ஒரு மேஷ ராசியா என்னென்ன போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி கொஞ்சம் பெருசான பிறகு நான் கேட்டேன், இந்த லக்னம் வேலை செய்தா, இந்த லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரம் வேலை செய்தா, நட்சத்திரத்தை அதிபதி வேலை செய்கிறாங்களா, அதுக்குள்ள தசை இப்போ என்ன நடக்குது, இப்போ ராகு தசை நடக்குது, சந்திர புத்தி நடக்குது, அப்போ லக்னாதிபதி வேலை செய்யறாரா, நட்சத்திர அதிபதி வேலை செய்யறாரா, ராசி அதிபதி செய்யறாரா, இப்போ புத்தி அதிபதி வேலை செய்யறா, யாரு வேலை செய்யறாங்க சொன்னா இது வரைக்கும் யாருமே ரிசல்ட் கொடுக்கல. நானும் இன்னும் என்னோட முன்னும் பெரியவங்க இருக்காங்க நிறைய பேர், அவங்க கிட்ட இன்னும் கூட நான் இதை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் கேட்கறேன், இதுக்கான ரிசல்ட் அவங்க சொல்றதுக்கும் இதுக்கும் மாறுது. ஆனா ஆறால மட்டும் 100% உங்க உடலுக்கும் உங்க மனசுக்கு ஏத்தன கல் கண்டிப்பா 100% கொடுக்க முடியும். நீங்க கொடுக்குற ஜாதக ரீதியா நானே எடுத்து கொடுத்தாலும் அது இவங்க ஆறால பாத்தீங்கன்னா மைனஸா இருக்கும். ஆறால ஜாதக ரீதியா கொடுத்து நீங்க ஆறா பிரகாரம் கொடுத்தீங்கன்னா அந்த உடம்புக்கு அது செட் ஆகுது. இப்போ சாம்பிள் கூட நாங்கள் கொடுக்குறோம், ஒரு 10 நாள் வச்சு யூஸ் பண்ணுங்க, ஜாதக ரீதியா வச்சு செக் பண்ணுங்க. சார் அது போட்டேன், அது சரியா வரல, திடீர்னு வண்டிலாம் தடுமாட்டமா ஓட்டுறதுக்கு, சரி கொண்டு வந்துருங்க, ஆறா பார்த்து ஒரு கல் கொடுக்குறோம். சரி நல்லா போட்டிருக்கேன் சார், நிசப்தமா இருக்கேன், காசு பணத்தை பற்றி பேச, நிம்மதியான தூக்கம் இருக்கு சார், நிம்மதியா இருக்கு, மனசுக்கு ஆறுதலா இருக்கு, அதுவே போதுங்களே. நம்மளோட மூளைத்திறன் நல்லா இருந்து நம்ம நல்லா தூங்கி இருந்தாவே உடம்புல எல்லா விஷயம் கிடைக்கும். ஏன்னா யார் வசதி மனசுலயும் மூளையிலயும் அமைதி கிடைக்குதோ ஆறா அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம். முக்கியமான விஷயமே அதான். அந்த அமைதி வர 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 இவங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வர ஆரம்பிச்சிடும். பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுதான் நான் முதல் சொன்ன வார்த்தை, எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமாய் திகழ வாழ்த்துக்கள். நீங்க உங்களை என்ன எண்ணம் என்றீங்களோ அது வண்ணமா திகழணும், அது திகழத்துக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை நாங்க சொல்ற விஷயம்னா, அகம் ஆத்ம ஜோதி, அகத்துக்குள்ள இருக்கிறது ஆத்மா, அது ஜோதியா பிரதிபலிக்குது. என்னோட டைட்டில் அதான், என்னோட ஆபீஸ் நேமே அதான், ஆறாவுக்கோ ஜோதிடத்துக்கு சம்பந்தப்பட்டது. பர்னிச்சர் போட்டு வேற, இதை பொறுத்த வரைக்கும் தான் அகம் ஆத்ம ஜோதி, எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள் என்ற விஷயம். ஏன்னா இந்த வாழ்த்துற விஷயம் கூட நீங்க என்ன என்றீங்களோ நீங்க அதுக்காக வாழணுன்றதை கடவுள் கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். ஆறா பத்தின நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.